உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்பட்ட கடந்த செய்தியிலே நாம் விசுவாசிகளாயிருக்கிறோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், பரிசுத்த ஆவியினாலே தேவன் தம்மை குறித்து நமக்கு வெளிப்படுத்துகிறார், நாம் கிறிஸ்துவை போல பூர்ண புருஷராகும்படி அவர் விரும்புகிறார், அதற்காக போதிக்கிறார், பரிசுத்த ஆவியினாலே வழிநடத்துகிறார் என்றெல்லாம் பார்த்தோம். ஆகிலும் கூட எந்த ஒரு விசுவாசியும் பாவமில்லாமல் நான் நடந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்ல முடியலை. அவர் உங்களை நீதிமான்னு சொல்லி, பரிசுத்தவான்னு சொல்லி, அவருடைய மகிமையெல்லாம் தந்திருக்கேன்னு சொல்லி, பரிசுத்த ஆவியை தந்திருக்கேன்னு சொல்லி, பரிசுத்த ஆவியில் வழிநடத்தப்படுகிறவர்களாக இருந்தாலும் கூட எங்கேயாவது இந்த நமக்கு இந்த பழைய பாவங்கள்லாம் மறக்கலை இல்லை, நம்ம என்ன செஞ்சோம்னு மறக்கலை இல்லை, பாவமெல்லாம் கழுவப்பட்டாயிற்று. ஆனால் அதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்குது. அது ஒரு பெரிய சாபக்கேடு தான் நினைக்கிறேன். நாம் புது சிருஷ்டி ஆகிட்டோம், பழையவைகள் ஒழிந்தன, பழைய பாவங்கள் முடிந்தன. அந்த பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். இயேசு உயிர்த்தெழுந்த போது நாமும் அவரோட கூட உயிர்த்தெழுந்தோம் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. அப்புறம் 2 கொரிந்தியர் 3 வாசித்தீங்கன்னா கடைசியில் நாம் அவரை போல் மகிமையின் மேல் மகிமை அடைந்து வளரும்படி நாம் கிறிஸ்துவுக்குள் நாம் மறுரூபமாகிறோம் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. நாம் இப்போ இருக்கிறதுல மகிமை மேல் மகிமை அடைந்து வளரும்படியாக நமக்கு உதவி செய்திருக்கிறார், அதெல்லாம் சொல்லியிருக்கு. இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட எந்த ஒரு விசுவாசியை நான் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து பாவமே செய்யலை அவன் சொல்ல முடியல. எங்கேன்னு கேட்டால் அங்கங்கே விழுந்து விழுந்து எழுந்திரிச்சு அப்புறமேலும் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு சரியாக இருக்கிறாங்க. ஆனாலும் என்ன நடக்கிறது, நீங்கள் பழைய பாவங்களை விட்டு 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 அப்படியே முன்னேறி போய் கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு வருகிற சோதனைகள் போக போக பெரிதாக இருக்கிறது. அங்கே ஒவ்வொரு சோதனைகள் விழுந்து எழுந்திரிச்சா கூட அப்புறம் மறுபடியும் அந்த இதுலேருந்து மீறி ஜெயித்து நீங்கள் முன்னேறி போகிறீங்க. எப்படியோ கிறிஸ்துவை போல் மாறுறதுக்கு உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறி கொண்டு இருக்கிறீர்கள். இப்போ ஒரு கேள்வி நான் கேட்கலாம், ஏங்க இப்போ நம்ம நினச்சா பாவம் செய்யாமல் இருக்க முடியாதா? ஏங்க திரும்ப திரும்ப பாவம் செய்கிறதுக்காக தான், அப்படி பாவின்னு சொல்லிக்கிறதுக்காக தான் கர்த்தர் நம்மளை இயேசு ரட்சித்தாரா? அதுக்காக தான் சிலுவைக்கு போனாரா? அவ்வளோ பாடும் பட்டு இன்றைக்கி நம்ம பாவின்னு சொன்னால் அது என்ன நிலைமை அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அங்கே தான் மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம்னு சொல்லி இந்த 1 யோவான் 5வது அதிகாரத்தில் 14-15 வசனங்களில் போட்டிருக்கிறாரு. அப்போ தேவனை நிராகரிக்கிறது, இயேசுவை நிராகரிக்கிறது தான் மரணத்துக்கு ஏதுவான பாவம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கிட்டு ரட்சிக்கப்பட்டவர்களா, பரிசுத்தாவியை பெற்றவர்களா? இந்த கிறிஸ்தவங்கள்லேயே பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரெல்லாம் தெரிஞ்சாலுமே ரட்சிக்கப்படாத பெருங்கூட்டம் இருக்கிறாங்கல்ல. ஆனால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவர்கள்னு சொல்கிறோம், இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள்னு சொல்கிறோம், ஆவினால் நடத்தப்படுகிறவர்கள்னு சொல்கிறோம். அப்படி இருக்கிற இந்த விசுவாசிகளுடைய வட்டத்தில் கூட ஒரு தவறுமே செய்யாத, ஒரு பாவமே செய்யாத மனிதன் பூமியில் இல்லைன்னு நம்ம பார்க்குறோம். கர்த்தர் பார்த்தாரு, தெரியுது, ஆனால் அதுவும் நான் ஒத்துக்கிற மாட்டேன்றார். நீ எங்கே பாவத்தில் விழுந்தியோ, நீ விழுந்த இடத்துலேருந்து எந்திரி, நீ எந்த இடத்துல விழுந்தா என்று நீ நிதானித்து பார்த்து அந்த இடத்துலேருந்து எழுந்துரு. அப்படி தானே கர்த்தர் எபேசு சபையின் தூதனுக்கு அவர் எழுதுனதாக நீங்கள் வாசிக்கிறீங்க. அப்போ விழுந்த இடத்துலேருந்து எந்திரிக்கணும். அதை கர்த்தர் கட்டாயமாக விரும்புகிறார். நான் விழுந்துட்டேன் அப்படியே கிடப்பேன், பாவத்தில் கிடப்பனாகும், அதை கர்த்தர் விரும்புகிறார். பாவத்திலே வாழ்கிறத கர்த்தர் விரும்பலை. பாவத்தில் விழுந்துட்டவன மேலே இறக்கப்படுறாரு, நீந்திரிச்சு வாழ்ன்றாரு. ஆனால் பாவத்திலே வாழ்வேங்கிறவனை அதை அவர் ஒத்துக்கிற மாட்டார். அப்போ பாவத்தில் விழுந்துட்டது வேறு, பாவத்தில் கிடக்கிறது வேறு. விழுந்துட்டவன் எந்திரிப்பான், கிடக்கிறவன் எந்திரிக்க மாட்டான். இப்போ நமக்கு ஒரு கேள்வி, இப்போ நான் அதனால் பாவம் செய்யாமல் வாழ முடியாதா? நாம் விரும்பினால் பாவம் செய்யாமல் வாழலாம். மரணமே நெல்லுகிறதா இருந்தாலும் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
அப்படி தான் எழுதியிருக்கு. இயேசு நேரடியாக சொன்னார், இதோ சத்ருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், சர்ப்பங்களை தேள்களையும் எடுக்க உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், பாலசங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதிப்பீர்கள் அப்படின்றாரு. ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்றார். அது மாத்திரமல்ல, ரோமர் 6:14 அங்கே என்ன எழுதியிருக்கு? நாம் ரோமர் 14, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல், அதாவது 10 கற்பனைக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால், அதாவது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கிருபைங்கிறதும் கிறிஸ்துங்கிறதும் சமமாக பார்க்கணும். நியாயப்பிரமாணம் மோசையினால் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சமாதானமும் எங்கே அதை வாசிக்கிறேன், யோவான் 1 அதிகாரம். எப்படி நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. இயேசு கிறிஸ்து மூலமாக தான் கிருபையினால தான் ரட்சிப்பு, நியாயப்பிரமாணத்தினால ரட்சிப்பு கிடையாது. ஆனால் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிச்சா கர்த்தரை விட்டு போகாமல் இருக்கலாம், கர்த்தருக்குள்ளே நிலைன்னு இருக்கலாம். ஆனால் ரட்சிப்பு கிருபை. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டு அங்கே சிலுவையிலே நமக்காக சம்பாதித்தாரே ரட்சிப்பு. அது இலவசமாய் கொடுக்கப்படுகிறது, அது கிருபை என்று சொல்லியிருக்கிறது. அந்த கிருபையினால தான் ரட்சிப்பு. இங்கே நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால், அது இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாயிருக்கிற கிருபைக்குள்ள மாத்திரம் நீங்கள் இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அதாவது பிசாசு உங்களை பாவம் செய்ய வைக்க முடியாது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பாவம் செய்யாமல் வாழ முடியுங்களா? ஒரு கேள்வி. ஆனால் பொதுவாக எல்லோரும் ஏதாவது ஒரு சில்லற பாவத்தில் விழுந்துட்டு ஐயோ ஐயோன்னு அலறி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டு உபவாசம் பண்ணி கண்ணீர் விட்டு ராப்பகலாக ஜெபம் பண்ணி அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணி அந்த மன்னிப்பை பெறுறாங்களே, அப்படி மன்னிப்பை பெற்று தான் அவங்களுடைய இருதயத்துக்குள்ளே சமாதானம் வருது, இல்லாட்டி சமாதானம் இல்லை. அந்த ஏதாவது சில்லற பாவம் இருந்தால் கூட இருக்கிற சமாதானத்தை கெடுத்துருது. நான் சொல்லுவேன், நம்ம சமாதானத்தை கெடுக்க பிசாசு வேண்டியதில்லை, பரிசுத்த ஆவியானவரே போதும். ஏன், நீங்கள் பிசாசுடைய காரியத்தை உள்ள அவர் குடியிருக்க இடத்துல, இது கர்த்தருடைய ஆலயம், இங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, அவர் கூட கொண்டு போய் இந்த பிசாசோடைய காரியத்தை உள்ளுக்க வச்சா அவர் எப்படி நிம்மதியாக இருப்பார்? அதனால் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாகப்பட்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படியெல்லாம் எழுதியிருக்கே. அப்போ பரிசுத்த ஆவியானவர் உள்ளே உட்காந்துட்டு நீங்கள் பாவத்தை கொண்டு உள்ளே வச்சவொடனே சரிப்படாது அப்படின்வார், உங்களுக்குள்ள குற்ற மனசாட்சி வந்துடுது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்க சமாதானத்தை எடுத்துப்படுறாரு. அப்புறம் நீங்கள் சமாதானத்தை தேடணும். மறுபடி சமாதானத்தின் தேவன் அப்படி சொல்லியிருக்குது. ஆனால் சமாதானத்தை தேடணும். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்க, ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல ஒழுங்கற்று நடந்ததுனால அந்த சமாதானம் போய்விட்டது. அந்த சமாதானத்தை திரும்ப பெறும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து அடங்கியிருக்கிறேன் என்று சொல்லுவீர்கள். அந்த 10 கற்பனைகள்லாம் என்னது, இதை செய்யாத அதை செய்யாத அதை செய்யாதன்னு சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம அதை எப்படி நான் ஏதாவது செய்வேன்ட்டு செய்ய போய் தான் மாட்டிக்கிறோம். அதனால் அந்த 10 கற்பனை இருக்கிறத விட இல்லாமல் இருக்கிறது நல்லது. அதனால தான் இயேசுவை சிலுவையில் இந்த நியாயப்பிரமாணத்தை சிலுவையில் அரைஞ்சிட்டாருன்னு போட்டிருக்குது. பிசாசு இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இயேசுவானவர் இந்த நியாயப்பிரமாணத்தை எடுத்து, நமக்கு விரோதமாக இருக்கிறது நியாயப்பிரமாணத்தை எடுத்து சிலுவையில் அரைஞ்சிக்கிட்டு இருந்தார், அரைஞ்சி விட்டார். அதனால் நாம் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. இப்போ நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது, உங்களை மேற்கொள்ள முடியாதுங்க. நீங்கள் தீர்மானித்தால் எந்த ஒரு பாவத்தையும் செய்ய எந்த பிசாசும் உங்களை கட்டாயப்படுத்த முடியாது, எந்த மனுஷரும் உங்களை கட்டாயப்படுத்த முடியாது. வேணா நான் சாக ரெடி, நான் பரலோகம் போய்க்கிறேன், இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படி சொல்லிடலாம். யோசேப்புக்கு அப்படி ஒரு நிலைமை வந்துச்சு. அங்கே போத்திபாரின் மனைவி அவனை பிடிச்சி வஸ்திரத்தை பிடிச்சி இழுக்க, கடைசிக்கு வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடி போயிட்டான். கடைசிக்கு பார்த்தா இவன் மேலே குற்றம் சொல்லிட்டான்.
அவன் கொன்று போட்டால் கூட ஆச்சரியப்படுறதுக்குல்ல. ஆனால் அந்த போத்திபார் அவனை கொல்லாமல் விட்டது பெரிய விஷயம். அவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டான். மரணமே நெருங்கிறதா இருந்தாலும் சாவு வரும்னா கூட பாவம் செய்ய மாட்டேன்னு அந்த தீர்மானம் எடுக்கணும். அந்த தீர்மானம் எடுக்கலைன்னா அது ஒன்றும் சரியாக இருக்குல்ல. இல்லை பாருங்க, எபிரேயர் 12:4 பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதிலே இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கவில்லையே, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கலையேன்னு சொல்லலாம். அது அந்த வசனத்தை வாசிக்க அப்படி இருக்குது. பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அப்போ பாவத்துக்கு விரோதமாக போராடுறது, அதாவது பிசாசுக்கு விரோதமாக போராடுறது, அந்த விஷயத்தில் இன்னும் ரத்தம் சிந்துகிற அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கலையே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நேரம் நீங்கள் பாவத்துக்கு விரோதம் போராடுறப்போ ஒரு ஸ்டேஜ் வரும், ரத்தம் சிந்துகிற நேரம் வரும். அதாவது இரத்த சாட்சியாய் சாக வேண்டிய சூழ்நிலை வரும்ன்றார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை அவ்வளோ தூரத்துக்கு போகாமல் அப்படியே அட்ஜஸ்ட் ஆகி இருக்கிறேன்னு சொல்கிறோம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை என்று வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அவர் சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் எழுதியிருக்கு. சோதனைக்கு தப்பும்படியான போக்கு, அதாவது சோதனை ஜெயிக்கிறதுக்கு சொல்லலை. அந்த இடத்துல ஜெயிக்கிறதுனா எதிர்த்து நிற்கணும், ரத்தமே சிந்தப்பட வேண்டியிருந்தாலும் சிந்தணும். ஆனால் சோதனையோடு கூட சோதனைக்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குறார். கொஞ்சம் வலிக்கிட்டு போயிட்டு அடுத்த வருஷம் பரீட்சை எழுதிக்கிறேன், இந்த வருஷம் தோற்று போனால் பரவாயில்ல, அடுத்த வருஷம் பரீட்சை எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சில காரியங்கள் இருக்கிறது. ஆனால் எதிர்த்து நின்றால் ரத்தம் சிந்தப்பட வேண்டியிருக்கும்னா ரைட், ஐ எம் ரெடி அப்படின்னா, அப்போ ரெடியாக இருக்கிறவங்க எல்லோரும் உடனே போயிடுறாங்களான்னா இல்லை. அப்படியெல்லாம் பார்த்தா பவுல் எத்தனை இடத்துல கல்லெறியப்பட்டு எத்தனை தான் அடிபட்டு அவனை கொல்லணும்னு ட்ரை பண்ணாங்க, ஒரு தடவை கொன்னே போட்டானுங்க. ஆனால் சீஷர்கள் சூழ்ந்துன்ற போது அவன் மறுபடி எழுந்து நின்று அப்படின்னு போட்டிருக்கு. அதனால் அதாவது யுத்தத்துக்கு போகிறவன் யாரும் மரணத்துக்கு பயந்தவன் யுத்தத்துக்கு போக மாட்டான். ஆனால் மரணத்துக்கு துணிந்தவர்கள் தான் யுத்தத்துக்கு போகிறாங்க. ஆனால் யுத்தத்துக்கு போகிறவங்கெல்லாம் சாகுறாங்களா? இல்லையே. அப்படி அதுபோல் இப்போ ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மரித்தான்ங்கிறது போல் எல்லாரும் இரத்த சாட்சியாக மரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. யூ கேன் ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் த சின், ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் த டெவில். பாவத்துக்கு விரோதமாய் பிசாசுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கலாம். ஏன்னா உங்களை பலப்படுத்துகிறவர் கர்த்தர், நம்முடைய சுய பலத்திலே அல்ல, நம்மை பரிசுத்த ஆவியினாலே பலப்படுத்துகிறவர். பரிசுத்த ஆவியின் கூடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லும்போது அப்போ அந்த பலன் வருகிறது. அந்த ஸ்தேவானுடைய விஷயத்திலேயே அது எழுதியிருக்கிறத பார்த்தா ரொம்ப நல்ல சந்தோஷப்படுற அளவுக்கு எழுதியிருக்குது. நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்பொழுது லிபர்த்தினர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் கேள்வி, இதெல்லாம் அற்புதம், அது அபிஷேகம், கர்த்தரோட அபிஷேகம் மேலே நிற்கிறதுனால அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கு விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி மோசேக்கும் தேவனுக்கு விரோதமாய் இவன் தூஷண வார்த்தைகளை பேசினான்னு சாட்சி ஏற்படுத்துகிறாங்க. இயேசுனார் என்ன பண்ணார், மோசேயின் முறைமைகளை நியாயப்பிரமாணத்தை மாற்றிவிட்டு நான் சொல்கிற மாதிரி கிருபையில் நடன்றார்.
உங்களுக்கு பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்னென்னு, விபசாரம் செய்கிறவன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவனவனு அவளோட விபசாரம் செய்தாயிட்டுருங்கிறாரு. இது அதை விட கொடுமையாக தெரியுது. ஆனால் என்ன நடக்குதுன்னா, அந்த என்ன சொல்ல வரேன், நியாயப்பிரமாணத்தை, மோசையின் பிரமாணங்களை இயேசு மாற்றினார்னு சொன்னது கரெக்டு. ஆனால் அவங்க அதை ஒத்துக்கிற மாட்டேங்கிறான். அங்கே தான் பிரச்சனை. இயேசு நியாயப்பிரமாணத்தை மாத்திரேன்னு சொன்னதெல்லாம் கரெக்டு. இந்த ஆலயத்தை இடித்து போடுன்னு தன்னை சரீரத்தை சொல்லியிருந்தாலும் அந்த ஆலயத்தையும் இடித்து போட்ட ஒரு பாடு அது போச்சு. பின்னாடி ஒரு நாளில் அது எழுப்புறது வேறு. ஆனால் அந்த ஆலயமாக நீங்கள் இந்த ஆலயம் என்னுடைய சரீரம் இதான் ஆலயம், இடித்து போடு 3 நாள் எழுப்புறீங்க. அப்போ அந்த மோசையின் மூலமாக உண்டான ஆலயத்தை காலி பண்ணுறேங்கிறாரு, தேவனுக்கு விரோதமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஆட்களை எழுப்புனாங்களாம். அப்பொழுது அவர்கள் மோசைக்கும் தேவனுக்கு விரோதமாய் இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேதபாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் பேரில் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாய் தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான். அதான் சொல்கிறாரு, ஒரு கல்லில் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும்னு. கரெக்டு தான். இந்த பரிசுத்த ஸ்தலம் அந்த ஆலயத்துக்கு விரோதமாக பேசுனது கரெக்டு தான். ஏன்னா அங்கே போய் இவர் சும்மாவாக இருந்தார், சவுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே உட்காந்துருக்கவங்களாம் காசுக்காரங்களாம் துரத்தி விட்டு விரட்டி விட்டார். எப்படி என்றால், நசரேயனாகிய இந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். அதாவது மோசே கொடுத்த முறைமைகளை மாற்றுவேன்னு இயேசு சொன்னது கரெக்டு, அது உண்மை. இப்போ நியாயப்பிரமாணத்தை போய்கிட்டாரே, அந்த நியாயப்பிரமாணத்தை எடுத்து சிலுவையில் அரைஞ்சு விட்டாரே இவர். அப்புறம் இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு அந்த ஸ்தலத்தை அழித்து போடுவேங்கிறது உண்மை தான், அழிஞ்சு தான் போச்சு. இப்போ என்ன அவங்க கட்டிட்டாங்களா? அந்த மறுபடி கட்டுறப்ப, இந்த 3வது ஆலயத்தை கட்டுறப்ப அது அங்கே பிசாசு இறங்குவான்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அப்போ அந்த ஆலயம் போச்சு, அவர் சொன்னது தான். ஆனால் இவங்க என்ன, அது எப்படி எங்களுடைய ஆலயத்தை நீ இடித்து போடுவேன்னு சொல்லுவேன், அது எப்படி நீ மோசையின் முறைமையை மாற்றுவேன்ற அப்படின்னு உங்களுக்கு எனக்கு விளங்கிருச்சு, அவங்களுக்கு விளங்கலையே. இன்றைக்கும் கூட அந்த இஸ்ரவேலருக்கு அது இயேசு சொன்னவைகளை விளங்கி கொள்ள முடியலையே. இயேசுவை நிராகரித்து இயேசு சிலுவையில் அரைஞ்சாங்களே. இப்படியெல்லாம் இருக்கிறப்ப நாம் கர்த்தருக்கு பிரியமாக வாழ முடியாதா, பாவம் செய்யாமல் இருக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். பொய் சாட்சிகளை நிறுத்தினார்கள். இவன் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான். பேசுனது தப்பா பொய்யா? அது பொய்ன்னு சொல்லலை, தப்புன்னு சொல்லலை, அவர் பேசுனது கரெக்டு தான். ஆனால் அவங்களுக்கு அது ஒத்துக்கலை, அதான பிரச்சனை. எப்படி என்றால், நசரேயனாகிய இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம். ஸ்தலத்தை அழித்து போட்டுங்கிறது உண்மையிலே அழித்து போட்டார். அது அப்பைக்கு நடக்கலை, ஆனால் பின்னாடி நடந்து போச்சு. அப்புறம் மோசே கொடுத்த முறைமைகளை மாற்றுவான், அது மாற்றிவிட்டார். இப்போ பிரமாணம் நமக்கு இல்லை, கிறிஸ்துவின் பிரமாணம் அப்படி எழுதியிருக்கே. அப்போ ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். ஆலோசனை சங்கத்தார்னால் அந்த 70 பேர் சங்கம். அந்த சங்கத்தில் உட்கார்ந்துற எல்லாரும் ஸ்தேவானை பார்த்தபோது அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். அப்போ கர்த்தருக்கு சாட்சியாக நிற்கிற ஆள் இது மேலே குற்றச்சாட்டெல்லாம் பொய் குற்றச்சாட்டு. அதனால தான் இயேசு சொன்னார், உங்கள் மேல் பலவிதமான தீமையான மொழிகளை பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். அப்போ அவங்க குற்றச்சாட்டுகள்லாம் பொய்யின்னா நீங்கள் பாக்கியவான்கள்ங்கிறாரு. அப்படி நீங்கள் கர்த்தர்கிட்ட உண்மையமாக சத்தியமாக உத்தமமாக நடக்கும்போது அப்போ தான் வருவாங்க. உங்களே நியாய சங்கத்தில் நிறுத்துவாங்க, ஜெயிலில் போடுவாங்க,
கொல்லுவாங்க, அதெல்லாம் அவர் இயேசுவே சொல்லியிருக்கிறாரு. அதான் சொல்கிறாரு, நீங்கள் ரத்தம் சிந்துவதற்கேற்ற அளவுக்கு நீங்கள் இன்னும் பாவத்துக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கலையே. அப்போ பாவத்துக்கு விரோதமாக எதிர்த்து நின்னா ரத்தம் சிந்துகிற நேரம் ஒரு காலம் வருகிறது. அப்படி ஸ்தேவானுக்கு அப்படி ஒரு நேரம் வந்துச்சு. ஆனால் அவங்க எல்லாம் பார்க்குறாங்க, இவனை பார்த்தா தூதனுடைய முகமாறு இருக்கே, தேவதூதன் முகமாறு இருக்கேன்னு எல்லாம் பார்த்துவிட்டு கடைசிக்கு இந்த ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொண்டாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சவுல்னு பேரும் அவன் தான், அவனுடைய பாதடியில் தான் கல்லெறிகிறவங்க தங்களுடைய வஸ்திரங்களை வைத்து விட்டு போய் கல்லெறிஞ்சாங்களாம். அந்த ஸ்தேவானை கொல்லுவதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ ஒரு இடத்துல இயேசுவை சொல்கிறார், பச்சை மரத்துக்கு இப்படி செஞ்சாங்கன்னா, என்னை தூக்கி சிலுவையில் இப்படி அரைஞ்சாங்கன்னா, நீங்கள் பட்டை மரத்துக்கு என்னெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஒரு போடு போட்டார். பட்டை மரத்துக்குனாக்கா நம்ம பட்டை மரம்ங்கிற அந்த அர்த்தத்தில் சொல்லாமல், பட்டை மரமாக இருந்து இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களாக வந்தவங்களை உங்களை சிலுவையில் அறைய மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். அப்போனா பாவத்துக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறதுல ரத்தம் சிந்துகிற அளவுக்கு எதிர்த்து நிற்கிற ஒன்று இருக்கிறது. ஆனால் இந்த உபத்திரவங்கள் எல்லாமே ஒரு விதத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நிருபத்திலையும் பவுல் அதை எழுதுகிறான். இந்த எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் எழுதும்போது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்து அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆதலால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள்னு அங்கே எழுதியிருக்குது. பிலிப்பியரில், நான் உங்களை கண்டாலும் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் மருளாதிருக்கிறது அவர்கள் கெட்டுப்போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியாக இருக்கிறது. இதுவும் தேவனுடைய செயலே. ஏனெனில் கிறிஸ்துவுடனே கூட விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் இடத்துல கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. சரி, இப்படி இயேசுவானவருக்கு எப்படி அப்படின்னு கேட்டால், இயேசு தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தம் நமக்காக கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி எல்லா நாமத்துக்கும் மேலாக வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும்படிக்கு தேவன் அவருக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்ததனுடைய வலது பார்சத்தில் உட்கார பண்ணினார். அவர் இயேசு பாடுபட்டதுனால தான், உயிரை கொடுத்ததுனால தான் நீங்களும் அவருக்காக பாடுபடலாம் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. மேலும் 1 தீமோத்தேயுக்கு 2 தீமோத்தேயில் வாசிங்கன்னா அங்கே பவுல் சொல்கிறான், சுவிசேஷத்துக்காக நீ பாடு அனுபவி அப்படின்னு சொல்கிறான். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ இடத்துல கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷிடத்தில் ஒப்புவி, இந்த போதனைகளெல்லாம் டீச் பண்ணு. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவனாய் தீங்கு அனுபவி. எப்படி? நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக தீங்கு அனுபவி அப்படின்னு சொல்கிறான். அப்படி நான் எப்படி தீங்கு அனுபவிச்சேன்னா அது மாதிரி உனக்கு தீங்கு இருக்குது, தீங்கு அனுபவி அப்படின்றான். சரி, இப்போ பேதுரு 1 பேதுரு 4:12
பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களியூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் அப்படி சொல்லியிருக்கிறாரு. அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாடு இல்லாத ஒரு வாழ்க்கைன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது சும்மா ஏதோ கொஞ்சம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது அது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர்றீங்க. ரட்சிக்கப்படாதவங்க எல்லாரும் பிசாசின் ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. அந்த பிசாசின் ராஜ்யத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் பெரிய போட்டி, எதிர்ப்பு. அந்த பிசாசின் ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யத்தை விழுங்கணுங்குது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் பிசாசுடைய ராஜ்யத்தை அவனுடைய கிரிகளை அழிக்கணுங்குது. இந்த பெரிய போட்டி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த போட்டி, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை அனுபவிக்கிறோம். அந்த போட்டி இருக்கிறது. பிசாசு நம்மளை பாவம் செய்ய வைக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் நம்ம போட அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிட்டு நம்ம கர்த்தருக்குள்ளே முன்னேறுறோம். அது நிமித்தம் உண்டாகிருக்கக்கூடிய எல்லா உபத்திரவங்களும் எல்லா விசுவாசிகளுக்கு இருக்கிறது. இதை நாம் யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரே சமயத்தில் பெரிய சோதனை இல்லாட்டியும் கூட அந்தந்த காலகட்டங்களிலே வருகிறது. அதற்கு அந்த சோதனைகளுக்கு எதிர்த்து நின்று, பிசாசுக்கு எதிர்த்து நின்று நாம் கர்த்தருடைய கிரியைகளை நடப்பிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யூ ஆர் த ஏஜென்ட் ஆஃப் காட் ஆன் எர்த். தேவனுடைய சார்பாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டிய இடத்துல நின்று நீங்கள் அவருக்காக வாழ்ந்து காட்டுகிறீர்கள். இவரே தேவன், இயேசுவே இரட்சகர் என்று நீங்கள் உலகத்தாருக்கு வெளிப்படுத்தும்படியாய் நிற்கிறீர்கள். அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஜனங்கள் கிறிஸ்துவை உங்களிடத்தில் பார்க்கட்டும் என்று நாம் சொல்லுகிறோம். அதுதான் கரெக்டு. அப்படி இருக்கணும். போராட்டங்கள் உண்டு, ஆனால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. இப்போ சின்ன சின்ன பாவங்களை செஞ்சுட்டு அப்புறமேல் மனம் திரும்பி ஆண்டவரே என்னை மன்னியும்னு கேட்டப்போ அவர் மன்னிக்கிறாரு. மறுபடியும் உங்களுடைய ஆவி புதுப்பிக்கப்படுகிறது, கர்த்தருக்குள்ளே முன்னேறீங்க. உண்மைதான். ஆனால் இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன், நீங்கள் விரும்பினா, நீங்கள் தீர்மானித்தா, மரணமே நேருகிறதா இருந்தாலும் நான் அந்த பாவத்துக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு நிற்க முடியும். அதனால தான் ரோமர் 6:14 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அதாவது பிசாசு உங்களை பாவம் செய்ய வைக்க முடியாது. இது உண்மை. பொதுவாக நிறையா எல்லா விசுவாசிகளும் ஏதாவது சில்லற பாவத்தில் விழுந்துட்டு எழுந்திரிச்சாங்கங்க. அது உண்மைதான். ஆனால் இன்னொரு உண்மை இருக்கிறது. அது என்னது? நீங்கள் விரும்பினால், நீங்கள் நினைத்தா ஒரு சிறு பாவம் கூட செய்யாமல் வாழ முடியும். ஏன்னா இயேசுவை பாவம் இல்லாமல் நடத்துவதற்கு அவரோட கூட இருந்த பரிசுத்த ஆவியானவர் இன்று அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து அப்படி வைராக்கிய வாஞ்சியாய் நடத்துகிற ஒருவர் உண்டே. அப்படி இருக்கும்போது அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கும்போது அதன்படியே இயேசுவை போலவே நீங்கள் வாழலாம் என்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். நான் அங்கங்கே விழுந்தவங்களை பற்றி நான் குறை சொல்ல, குற்றம் சொல்ல. அவங்கவுங்க மனம் திரும்புவாங்க, அவங்கவுங்க கர்த்தட்ட அழுவாங்க, அந்த குற்ற மனசாட்சி நிமித்தம் துன்பப்படுவாங்க. அப்புறம் மனம் திரும்பின பிறகு அவர் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிறகு மனசு சமாதானம் ஆகும். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் பாவம் செய்யாமல் வாழ முடியுமா முடியாதா? அப்படி ஒரு கேள்வி வர்றப்ப நீங்கள் விரும்பினால், நீங்கள் தீர்மானித்தால் அப்படி பாவம் இல்லாமல் வாழ்க்கையை வாழ முடியும். மரணமே வந்தாலும் சரி, நான் பாவத்துக்கு இடம் கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு தீர்மானிச்சிங்கன்னா எந்த பிசாசு உங்களை பாவம் செய்ய வைக்க முடியும்? எந்த மனுஷன் உங்களை பாவம் செய்ய வைக்க முடியும்? வேணால் உங்களை கொல்லலாம். அவர் சொல்லுவார், ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாகிறாமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படி சொல்கிறாரு. அதனால் கர்த்தருக்குள்ளே நாம் நிலைந்து இருக்கலாம், கர்த்தருக்குள்ளே நாம் வைராக்கியமாக இருக்கலாம். கிறிஸ்துவை போல நீங்கள் வளர்கிறது அவருக்கு சந்தோஷம், உங்களுக்கு மேன்மை தானே. பாவம் சிறிய பாவம் கூட செய்யாமல் வாழ்கிறது உங்களுக்கு மேன்மை தானே. சொல்லுவாங்க, மிஞ்சின நீதிமான் ஆகிறாதே. மிஞ்சின நீதிமானல்ல, இருக்கிற நீதியை பிடிச்சிக்கிட்டு இருந்தால் போதும். அவர் கொடுத்த நீதியை நீங்கள் நீதிமான ஒன்று நீங்கள் நீதிமானம் ஆகிறதில்ல, அவர் கொடுத்த நீதியை காப்பாற்றி கொண்டால்